ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஹரியர்னு ஒருத்தர் வந்து ஐடியில் இன்ஸ்டாலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, அண்ணா ப்ரோ வந்து அனாதை இல்லம் வச்சுருக்கோம், எங்களுக்கு உங்களால் ஒரு முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ப்ரோ, என்னால் ஒரு முடிஞ்ச உதவி, நான் அந்தளவுக்கு வசதி இல்லை, என் பேஜில் உங்களுடைய அனாதை இல்லத்தை நான் போடுறேன் அப்படிங்க. அதாவது சென்னையில் சோழவரங்கிற ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த அனாதை இல்லம் இருக்குது. சாரதா அனாதை இல்லம், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆத்மாலயம்னு ஒரு அனாதை இல்லம் இருக்குது. அதில் 60 பேர் இருக்காங்க, 12 பசங்க, 48 வயசானவங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா மாதிரி இருப்பாங்க, நம்ம பாட்டி மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக, எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாப்புல நான் பார்த்தேன், ஃபோட்டோஸ் அனுப்புனாப்புல நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏதாவது ஒன்று செய்யணும்னு மனசு தோணுது. நமக்கு கடவுள் அந்த அளவுக்கு வசதியை கொடுக்கல. எனக்கு வசதியை கொடுத்தது மக்கள் தான். மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். உங்களால் முடிஞ்சது ஒரு உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுக்குறதுல ஒரு வேளை பசி ஆறும். நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கீழே எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். கால் பண்ணி விவரத்தை கேட்டுக்கிட்டு உங்களால் ஒரு முடிஞ்ச உதவியை, நம்ம ஏதாவது ஒரு வேஸ்ட்டாக ஒரு செலவு பண்ணுவோம், அதுக்கு பதிலாக அதை இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு வேளை டீ குடிப்பாங்க, பசி ஆற்றுவாங்க, நல்ல துணிமணி கொடுத்துவாங்க. இவ்வளோதான் என்னுடைய வேண்டுதல்.